பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசு கூட இருக்கிறார்ல, எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். நமக்கு உதவி செய்ய எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிறாரு. ஜெபத்துக்கு பதில் கொடுக்க எப்பவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. பிறகு எதுக்கு பயப்படணும்? இந்த வருஷத்துக்கு தேவன் நல்ல அருமையான வாக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. பிறகு எதுக்கு பயப்படணும்? கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவர் சொல்லார், என் மகனே கலங்காத, என் மகளே நீ கலங்காத. இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, ஆரம்பமே இந்த பிரச்சனை போராட்ட நெருக்குதே, கலங்குறீங்களா? இன்றைக்கு இயேசு அதை மாற்றுவார். நீ கலங்காத, நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? செய்வார். இன்றைக்கு கூட அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க தானே? முதலாவது அற்புதத்துக்காக, சுகம், விடுதலை, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கவனிங்க, சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதாவது அற்புதம் பெற்றவங்க எங்களுக்கு தெரியப்படுத்தி எழுதி கொடுத்த அவருடைய அனுபவங்களை வாசித்து 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை கவனமாக கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது சாட்சி சோபிகா, சென்னையிலிருந்து ஒரு மகள் எழுதியிருக்கிறாங்க. எங்களுக்கு திருமணமாகி 8 வருடமாக குழந்தை இல்லாதிருந்தது. என்னுடைய கர்ப்பப்பையில் உள்ள சில குறைபாடுகள் நிமித்தம் குழந்தை கருத்தரிப்பது தடைப்பட்டு கொண்டே இருந்தது. இதற்காக தொடர்ச்சியான சிகிச்சை மேற்கொண்டோம். ஒவ்வொரு வருடமும் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாற்றத்தையே சந்தித்து கொண்டு வந்தோம். இறுதியாக என்னை பரிசோதித்த மருத்துவர், இந்த முறையும் நார்மலாக கருத்தரிப்பது தடைப்பட்டால் IVF முறையில் சிகிச்சை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2022 வருடம் செப்டம்பர் மாதம் 4 உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஊழியக்காரர் எங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்துவிட்டு, உங்கள் கர்ப்பத்தில் ஆண்டவர் குழந்தையை வைத்துவிட்டார், விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். அந்த வார்த்தை எங்களுக்குள் இயேசுவின் மேல் மிகுந்த நம்பிக்கையை கொண்டு வந்தது. தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தோம். ஜெபித்த மறு மாதமே நான் கருத்தரித்தேன். கடந்த 2023 வருடம் மே மாதம் ஒரு அழகான ஆண் குழந்தையை தேவன் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபத்தை கேட்டு 8 வருடமாக குழந்தை இல்லாதிருந்த எங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை தந்த இயேசுவுக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடமாவது எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு காத்திருக்கீங்கல்ல, இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு ஸ்பெஷலாக அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த சகோதரிமார், கணவன் மனைவி ஜெபிக்க ஆயத்தமாக இருங்க. சரி, அடுத்து சகோதரர் ஆனந்த், ராமநாதபுரம். இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள். என்னுடைய முதுகில் 7 வருடமாக எலுமிச்சை பழம் அளவில் ஒரு கட்டி இருந்து வந்தது. கடந்த 2020 வருடம் அந்த கட்டி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. ஆனாலும் சில நாட்களிலேயே அதே இடத்தில் அதே அளவில் கட்டி மறுபடியும் வந்துவிட்டது. அது எப்பொழுதும் வலித்து கொண்டே இருக்கும். கட்டி இருக்கும் இடத்தில் ஏதாவது பட்டுவிட்டால் அதிகமாக வலி ஏற்படும். தூங்கும் பொழுது என்னை அறியாமல் திரும்பி படுத்துவிட்டால் கூட அதிகமாக வலிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2024 வருடம் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் நீங்கள் கட்டியினால் பாதிக்கப்பட்டவர்களின் சுகத்திற்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தீர்கள். அப்பொழுது நானும் என் முதுகில் கை வைத்து உங்களோடு இணைந்து இயேசுவிடம் விசுவாசத்தோடு ஜெபம் செய்தேன். ஜெபித்த 2வது நாளில் தானாகவே கட்டி உடைந்து விட்டது. ஒரே வாரத்தில் எல்லாம் சரியாகி நார்மல் ஆகிவிட்டது. மறுபடியும் அந்த இடத்தில் கட்டி வளரவில்லை. கடந்த 3 மாதமாக நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். மேலும் 3 மாதமாக ஒருவித மரண பயம் எனக்கு இருந்து வந்தது. எப்பொழுதுமே என் இதயத்தில் ஒரு படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். இரவு தூங்கும் பொழுது பயமுறுத்துகிற கெட்ட சொப்பனங்கள் வரும். இதனால் அநேக நாட்கள் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்து கொண்டிருப்பேன். கடந்த நவம்பர் மாதம் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்தேன். ஆண்டவர் பூரண விடுதலை தந்துவிட்டார்.
இப்பொழுது இருதயத்தில் எந்த பயமும் இல்லை. இரவு நேரத்தில் பயமுறுத்துகிற சொப்பனங்கள் வருவதில்லை. ஜெபத்தை கேட்டு 7 வருடமாக என் முதுகில் இருந்த கட்டியை மறைய செய்து என்னுடைய மரண பயத்தை நீக்கி பரிபூர்ண விடுதலை தந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கட்டியையும் மறைய செய்தார், பயத்தையும் எடுத்து விட்டார். ஒரு சின்ன ஜெபம். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் உங்களுக்கு இதே மாதிரி அற்புதம் நடக்கும். அடுத்து சகோதரர் ஆல்வின் ஜெபராஜ், சென்னை. நான் ஒரு வாலிபன், ஐடி துறையில் பணி செய்து வருகிறேன். நான் கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தும் இயேசுவை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். கடந்த 2017 வருடம் இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலம் வியாழக்கிழமை தோறும் சத்யன் டிவியில் ஒளிபரப்பான தெய்வீக அனுபவங்கள் என்ற நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து வந்தேன். அதில் நீங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை ஒவ்வொன்றாக மிகவும் தெளிவாக சொல்லிக் கொடுத்தீர்கள். ரட்சிப்பை குறித்து நீங்கள் சொல்லும்போது ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து என் பாவங்களை இயேசுவிடம் அறிக்கை செய்தேன். அப்பொழுது இயேசு எங்கள் வீட்டில் எனக்கு முன்பாக நிற்பதை உணர்ந்தேன். இயேசு எங்கள் வீட்டில் எனக்கு முன்பாக அவர் நிற்கிறதை நான் என் ஆவியில் உணர்ந்தேன். என்னை முழுவதுமாக இயேசுக்கு ஒப்பு கொடுத்த உடன் எனக்கு முன்பாக நின்ற இயேசு என் இருதயத்திற்குள் வருவதை உணர்ந்தேன். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதான் இயேசுவோடு உள்ள தொடர்பு. அந்த நாளிலிருந்து என் இருதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் வந்தது. இயேசு எப்போ உள்ளத்தில் வந்தாரோ தேவ சமாதானம். நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இயேசு வெளியில் தான் நிற்கிறாரு, சும்மா பேர் தான் கிறிஸ்தவர்கள். உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா? இந்த தம்பி சொல்கிறாங்க பாருங்கள், உள்ளத்தில் இயேசு வந்த போதான் சமாதானம். அதன் பின்பு தெய்வீக அனுபவங்கள் என்ற நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். மேலும் இயேசுவை குறித்தும் ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்களை குறித்தும் நன்றாக அறிந்து கொண்டு தினமும் இயேசுவோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னை ரட்சித்து அபிஷேகித்து தெய்வீக அனுபவங்களை எனக்கு தந்த இயேசுவுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாத்தையோட பெரிய ஆசீர்வாதம் இதாங்க. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள், ரட்சிப்பு, அபிஷேகம், இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை, அதான் ஒரு இன்பமான சமாதானமான ஒரு வாழ்க்கை. இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அடுத்து சகோதரி எமல்டா அரியலூர், அவங்க ஒரு அனுபவத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 2019 வருடம் நான் கட்டட வேலைக்காக சென்றிருந்த போது மாடியிலிருந்து கீழே விழுந்ததில் என்னுடைய இடது காலில் உள்ள முட்டு பகுதியிலிருந்து தொடை பகுதி வரைக்கும் உள்ள எலும்புகள் முறிந்து விட்டது. முழங்காலிருந்து தொடை வரைக்கும் எலும்புகள் மேலேருந்து கீழே விழுந்ததுனால முறிந்து விட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீட்டிற்கு வந்து 2 வருடம் ஆகியும் என்னால் ஒழுங்காக நடக்க முடியாது. வாக்கர் வைத்து வீட்டிற்குள் மட்டும் நடந்து கொண்டிருந்தேன். கடந்த 2021 வருடம் வாக்கர் வைத்து நடந்து கொண்டிருக்கும் போது மறுபடியும் கீழே விழுந்ததில் ஏற்கனவே உடைந்த அதே காலில் முட்டிற்கு கீழே உள்ள எலும்பு உடைந்து விட்டது. இதனால் என்னுடைய கால் வளைந்து விட்டது. அதில் முழங்காலுக்கு மேலே தொடைப்பகுதியெல்லாம் எலும்பு முறிஞ்சிட்டு, இப்போ முழங்காலுக்கு கீழே, அதனால் கால் வளைந்து விட்டது. அறுவை சிகிச்சை செய்தால்தான் கால் நேராகும் என்று அல்லது நிரந்தரமாக அப்படியே வளைந்துவிடும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். அறுவை சிகிச்சை செய்ய போதுமான பண வசதி இல்லாததால் அறுவை சிகிச்சை செய்யவில்லை. முன்பு வாக்கர் வைத்தாவது நடந்து கொண்டிருந்தேன். அதன் பின்பு படுத்த படுக்கையாகிவிட்டேன். நான் பாத்ரூம் செல்ல வேண்டுமென்றாலும் மற்றொருவரின் உதவி மூலமாகத்தான் செல்ல முடியும். இப்படி எழும்பவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் படுக்கையில் இருந்தே தினந்தோறும் அழுது கொண்டே தான் இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2021 வருடம் ஜூலை மாதத்தில் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் இயேசுவிடம் அழுது ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நீங்கள், சகோதரி, உடைய உடைந்த கால்களை ஆண்டவர் குணமாக்குகிறார், படுக்கை விட்டு எழுந்து நடங்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் பெயர் சொல்லி சொல்லாததால்
வேறு யாரையாவது சொல்லி இருப்பீர்கள் என்று நான் அமைதியாக இருந்து விட்டேன். ஆனால் மறுபடியும் நீங்கள் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தீர்கள். அப்பொழுது எனக்குள் என்னைத்தான் ஆண்டவர் குணமாக்குகிறார் என்ற விசுவாசமும் மகிழ்ச்சியும் வந்தது. அந்த நாளிலிருந்து என்னுடைய காலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. சில நாட்களுக்குள் நானே எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டேன். வளைந்து இருந்த என்னுடைய காலும் நேராகிவிட்டது. இப்பொழுது எதையும் பிடிக்காமல் நான் நன்றாக நடக்கிறேன். ஜெபத்தை கேட்டு உடைந்து வளைந்திருந்த என் எலும்புகளை குணமாக்கி என்னை நன்றாக நடக்கச் செய்த இயேசுவுக்கே மகிமை செலுத்துகிறேன். சகோதரி எமல்டா அரியலூர் அங்கிருந்து ஆண்டவர் பாருங்க, எலும்புகளை குணமாக்கி வளைந்த காலை நேராக்கி விட்டார். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். வேலூரை சார்ந்த ஒரு சகோதரர், அவருடைய பெயரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம், ஆனால் அவர் அவருடைய அனுபவத்தை சொல்லுவதை பாருங்கள். நான் ஒரு கிறிஸ்தவன் தான், ஆனால் எனக்கும் இயேசுவுக்கும் அதிக தூரம். கடமைக்காக ஆலயம் செல்வேன், கடமைக்காக வேதம் வாசிப்பேன், ஆனால் உலக ஆசைகளுக்கும் சந்தோஷத்திற்கும் இஷ்டம் போல நான் வாழ்ந்தேன். சுமார் 10 வருடங்களாக நான் விபச்சார பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன். இது ஒரு பாவம். இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாள் கூட எனக்கு வரவில்லை. இது போக 10 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்தேன். இஷ்டம்போல் என் நண்பர்களுடன் இணைந்து குடிப்பேன். உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். ஆனால் என் மனதில் சமாதானமே இல்லாமல் வாழ்ந்து வந்தேன். இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பாவத்தை பற்றி அதிகமாய் கூறி ஜெபித்தீர்கள். எனக்கு ஒருவித பயம் இருதயத்தில் வர ஆரம்பித்தது. ஆனாலும் அந்த பாவ பழக்கத்தை நான் விடவில்லை. இந்த நிலையில் 2023ஆம் வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் விபச்சாரம், வேசித்தனம் இவையெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான காரியம், இந்த அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் யாரும் பரலோகத்திற்குள் வர முடியாது என்று கூறினீர்கள். அப்பொழுதுதான் பாவ உணர்வு அடைந்தேன். ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கும்போது இயேசுவே என்னை விடுதலையாக்கும் என்று கண்ணீரோடு அழுது என்னை முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். அந்த நேரத்திலேயே என் இருதயத்தில் ஒரு குளிர்ந்த காற்று இறங்கியது. எனக்குள் ஒரு பெரிய சமாதானம் கிடைத்தது. எனக்குள் இருந்த விபச்சார வேசித்தன எண்ணங்கள் முற்றிலுமாக மறைந்து போனது. திரும்பவும் அந்த பாவத்திற்கு நான் போகவே இல்லை. நான் மதுபானம் குடிப்பதையும் விட்டுவிட இயேசு உதவி செய்தார். இயேசு என்னை முழு மனிதனாக மாற்றி என்னை முழுவதுமாக பாதுகாத்து கொண்டார். இப்பொழுது அனுதினமும் தவறாமல் தேசத்திற்காக ஜெபிக்கிறேன். சமாதானத்தோடு வாழுகிறேன். என்னுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. இதான் இயேசு கிறிஸ்து செய்கிற மிகப்பெரிய அற்புதம். ஒரு மனிதனை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு பரிசுத்த வாழ்க்கை கொடுப்பது. அதனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மதுபானம், போதை வஸ்துகள், விபச்சார வேசித்தனங்கள், ரகசிய பாவங்கள், இது மாதிரி ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமையாக்கி விட்டது. வெளியே வர முடியலை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பாதிக்கப்பட்ட உள்ளம். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் பாவின்னு புறமே தள்ள மாட்டார். இயேசுவே என்னை மன்னியும், விடுதலை தாருன்னு ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கே பாவத்தில் இந்த விடுதலை மெய் சமாதானம் தருவார். சரி, இன்னும் 2 சாட்சியை வீடியோவில் பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். முதலாவது சகோதரர் காசி சாமுவேல், வீரவநல்லூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரவநல்லூர் என்கிற இடத்துலேருந்து காசி சாமுவேல் 24 வருஷம் ஒரு பாவ அடிமையாக வைத்திருந்தது. இயேசு எப்படி விடுதலை கொடுத்தார் அவரே சொல்லுகிறார். 24 வருஷ குடி பழக்கம் ஒரே நாளில் விட முடியுமா? நீங்கள் விட முடியாது. இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். இப்படி ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். அவரை தேடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரே நாளில் விடுதலை. புகைப்பிடிக்கிற பழக்கம், ஹான்ஸு, இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற எல்லாத்துலேயும் இந்த விடுதலை. இதை பார்க்குறீங்களா? எப்படி இவங்கெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறான்னு பார்க்குறீங்களா? நம்முடைய கண்ணீரின் ஜெபம். குடிகாரங்கள்லாம் ரட்சிக்கப்படணுமே நீ கண்ணீரோடு ஜெபித்தோம்ல, குட்டி பிள்ளைகள்லாம் ஜெபிச்சிங்கல்ல,
நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு வாரம் இந்த சாட்சி வந்து கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கொண்டே வர்றாங்க. ஆண்டவர் நம் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். ஒருவேளை இன்றைக்கு இன்னும் என்னால் குடிய விட முடியல, இந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரிலாம் ஏசு அற்புதம் செய்கிறாரான்னா, இன்றைக்கு ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். எல்லா மதுபான பழக்கம், விபச்சார வேசித்தனம், இந்த அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற போதை பழக்கம் எல்லாத்திலும் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சரி, இன்னொரு சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். ஒரு சகோதரி ரேணுகா ரோஸ்லின், தூத்துக்குடியை சார்ந்த ஒரு சகோதரி. அவங்களுக்கு ஒரு கொடிய வியாதி, அதிலிருந்து இயேசு எப்படி சுகம் கொடுத்தார் என்பதை அவங்களே சொல்கிறாங்க. அதை பாருங்கள். மூளை காய்ச்சல், பிரெயின் ஃபீவர் வந்ததுனால அவங்களுடைய மூளை அதுக்காரி குழந்தையை போல மாறிட்டாங்க. யாரையும் அடையாளம் தெரியல, கணவரை தெரியல, பிள்ளைகளை தெரியல, தான் பேசுகிறது என்னன்னு தெரியல. ஆனால் அந்த கடை வியாபாரம் அதில் உள்ள 4 பேர் மட்டும் தெரிஞ்சிருக்குது. திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தாங்க. தேவ பிரசன்னம். திறப்பின் வாசல் ஜெபத்தில் 40,000க்கு அதிகமான பேர் இணைந்து ஜெபிக்க அந்த கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குதில்ல, அதுதான் அற்புதத்துக்கு காரணம். தேவ பிரசன்னம், இயேசுனுடைய வல்லமை, மக்கள் கூடி ஜெபிக்கும் போது உண்டாகிற அந்த வல்லமை, அதில் ஒரு மாற்றம். அதனால் ரெகுலராக வர ஆரம்பித்து இன்றைக்கி பூரண சுகம், இன்றைக்கி நார்மல் ஆயிட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவ பிரசன்னம் தான் அற்புத மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் வருவதுக்கு தான் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, துதிங்க. உங்கள் வீடு தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்கட்டும்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. முதல்ல மதுபான பழக்கம், விபச்சார வேசித்தனம், அதே மாதிரி போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கம், செல்ஃபோன் அடிமைத்தனம், ஏதோ ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிமையாயிட்டீங்க, தவறான நம்பிக்கைக்கு அடிமையாகி பயத்தில் இருக்கிறீங்க. இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை வேணும், என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்கு இன்றைக்கு இந்த மதுபானத்திலேருந்து போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை வேணும், இந்த அடிமைத்தனத்தை விடுதலை வேணும்னு ஜெபிக்கணும். வீட்டில் உள்ளவங்க அவங்க தலையில் கை வைத்து உதவி செய்யுங்க, ஜெப உதவி செய்யுங்க. இயேசுவே விடுதலை கொடுங்க, என் கணவருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கருத்தாக ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கே உங்களுக்கு பிரச்சனை, கட்டிகள் இருக்குது, வலி இருக்குது, வேதனை இருக்குது, எலும்பு பாதிக்கப்பட்ட கை வைங்க. 5 நிமிஷம்தான், நீங்கள் தான் ஜெபிக்கணும். முதல்ல அப்படியே கை வைத்து கொண்டீங்களா, இயேசுவை ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்க. அதாவது எண்ணெய் சிதறக்கூடாது. கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு ஜெபிச்சா ஒரு மனம் வராது. நீங்கள் கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, எனக்கு சுகம் தருவீங்க, எனக்கு விடுதலை தருவீங்க, இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க, என்னை தொடுங்க, என் கணவரை தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க. இயேசுவே இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாங்க, இனிமேல் இந்த மதுபானம் வேண்டாம், என் குடும்பத்தையே பாதிக்கிற ஆண்டவரே, குடிச்சு என் குடும்பம் நரகமாகி விட்டது, என் பணமெல்லாம் வீணாகி விட்டது. இயேசுவே எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்க. ஜெபிங்க. சகோதரனை ஜெபம் பண்ணுங்க, வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க, மகளை ஜெபம் பண்ணுங்க. இனி இந்த போதை வஸ்துகள் வேண்டாம் ஆண்டவரே. ஐயோ, இந்த போதை வஸ்துக்கு நான் அடிமை ஆயிட்டனே, இந்த ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டனே, என்னால் விட முடியலையே. இயேசுவே விடுதலை தாங்க. கேளுங்க, இயேசுன்னு கூப்பிடுங்க. இயேசுவே விடுதலை தாங்க, இயேசுவே மன்னிங்க, இயேசுவே உம்முடைய வல்லமை என்னை தொடட்டும். இன்னைக்கு விடுதலை, பாவ கட்டிலிருந்து விடுதலை, பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுகிறது. தகப்பனை விடுதலை கொடுங்கப்பா. இனிமேல் இந்த மதுபானம் இந்த குடும்பத்தை ஆண்டவரை பாதிக்கவே கூடாது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை. வியாதியஸ்தரை ஜெபிங்க, இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே இந்த கட்டியை எடுத்து போடுங்க, இயேசுவே என் எலும்புகளை குணமாக்குங்க, நரம்புகளை குணமாக்குங்க, இயேசுவை என் குழந்தையை தொடுங்க, சுகம் கொடுங்க, என் கணவரை இயேசுவை தொட்டு குணமாக்குங்க, இந்த வியாதி படுக்கை மாறட்டும். இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்கள் மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினீங்களே, எனக்கும் இறக்கம் செய்யுங்க, என்னையும் தொடுங்க. தகப்பனை கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க. தொடுங்க ஆண்டவரை, விடுதலை கொடுங்க ஆண்டவரை, சுகம் கொடுங்க, மரண கட்டுகள் மாறட்டும். அந்த வீட்டு
வீட்டுக்குள்ள தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும். மந்திரவாத பில்லிசுனிய கிரியைகள் எல்லாம் அழியட்டும். இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே உதிக்கட்டும். இன்று முதல் இந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் புதிதாக்கி ஆசீர்வதிங்க. யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. அவனுடைய பயங்களை மாற்றுங்க. பயத்தின் ஆவி விலகட்டும், விடுதலை உண்டாகட்டும். தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் விலகட்டும். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. அப்படியே வல்லதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே, எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இயேசுவே, இந்த சாபத்தை மாற்றிட்டீங்க. இயேசுவே, எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தை மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் பாருங்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு அற்புதம் செய்திருக்கிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். சரி.